கப்புள்ஸ் கிஸ் அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வருது. கிஸ் மூவியை பத்தி பாத்திரலாமா? கிஸ் கொடுக்குறவங்களா நீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அதான் இந்த கதையே. ஓகே கிஸ் கொடுக்குற யாரை பார்த்தாலும் ஹீரோவுக்கு அவங்களோட ஃபியூச்சர் தெரிஞ்சிருது. அன்னோயிங்லி ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒரு புக்கை பரிசீலிக்கிறாங்க. அந்த புக்கை வாங்கினதுல இருந்து சரி, யாரு கிஸ் அடிச்சாலும் சரி, லவ்வர்ஸ், கப்புள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிஸ் பண்ணா அவங்களோட ஃபியூச்சர் தெரிஞ்சது. இந்த நேரத்துல தான் ஹீரோயின் ஹீரோக்கே கிஸ்ஸை கொடுத்துறாங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்களோட ஃபியூச்சர் அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர மாதிரி பூமிகா திரும்பி வந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இல்ல, ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு போர்ஷன் இருக்கு. அது கொஞ்சம் இமோஷனலா கனெக்ட் ஆச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஜாலியான கேரக்டர் லவ் ஃபெயிலியர், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. சில காமெடிகள் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு சில மியூசிக் பேக்ரவுண்ட்ல ஜென் மார்டின் நல்லாவே கொடுத்திருந்தாரு. படத்தோட மைனஸ் லென்த் தாங்க. 2.5 மணி நேரத்துக்கு மேலாம் இந்த படத்துல ஒன்றும் ஸ்டஃபே கிடையாது. அப்புறம் ஐயர் தி கிரேட்னு மம்முட்டி படம் 100வது நாள்னு நம்ம மணிவண்ணன் டைரக்ட் பண்ண படம். இதுல எல்லாம் ஃபியூச்சர் தெரிஞ்சிடும் ஹீரோ அந்த ஹீரோயின்லாம். ஆனா அதுக்கப்புறம் பரபரப்பா அந்த காட்சிகளை கொண்டு போவாங்க. ஐயோ கொலை பண்ணிடுவாங்களோ போச்சுடா அப்படின்னு. அப்ப இந்த படத்துல கிஸ் தான் ஃபேக்டர். போச்சு கிஸ்ஸை கொடுத்துட்டியா, இனிமேல் உன் ஃபியூச்சருக்கு என்ன ஆகுது அப்படின்ற அந்த உச்சக்கட்ட பரபரப்பு எங்கேயுமே இருக்காது. படம் அப்படியே வந்துன்னு டிராவல் ஆகிட்டே போகும். சரி லவ் தான் பெர்ஃபெக்டா காட்டுவாங்கன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் லவ்லாம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. யார் மேலேயும் நமக்கு இமோஷனல் கனெக்ட் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. ஹீரோ கவினா மியூசிஷியன் ஆகணும்னு துடிக்கிறாரு. ஹீரோயின் பிரீத்தி டான்ஸ் கிளாஸ் வச்சு பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. டான்சர் சதீஷ் தான் டைரக்டர் இந்த படத்துக்கு. அதனால அந்த டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்காரு. ஆனா அதை நோக்கி எந்த பயணமும் போல. டிவி கணேஷ், ஆர்ஜே விஜய் அப்படின்னு எல்லாருமே இங்கிலீஷ்ல ரொம்ப தான் முழந்து கட்டுறாங்க. கௌதம் மேனன் படத்துல வர மாதிரி எதுக்குன்னே தெரியல. காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இருந்தாலும் சில சீன்களை ரசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டு இந்த வாரம் உங்களுக்கு பொழுது பண்ணனா இந்த படத்தை போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா ஓடிடியில வரும்போது பார்த்தா போதும். அடுத்த வீடியோல பாப்போமா. ஐயோ, ஏன் ஃபியூச்சர் யாராவது பாத்துட்டு போறாங்க. பாய்.